ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ட்ராஸ் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராஸ் படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் டைரக்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. சோனி வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை கதையை பற்றி பார்த்துலாம். சவுத் கலிஃபோர்னியாவில் ஆனிவல் அப்படி ஒரு சின்ன கிராமம் இருக்குது. கடலை ஒட்டினமாக தான் டவுன் இருக்குது. இப்போது மிகப்பெரிய ஒரு சூறாவளி அந்த ஆனிவல் நகரத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த சூறாவளி கேட்டகரி 5 அழைக்கப்படுது. இது வரைக்கும் வந்த சூறாவளியிலே மிக பெருசுன்னு சொல்லப்படுது. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த ஊரில் கூட எல்லாரையும் காலி பண்ண சொல்றாங்க. இன்னும் 1 ஹவர்ல அந்த சூறாவளி ஆனிவல் அப்படின்ற டவுன்ல வந்துட்டு கரையை கடக்க போது சொல்றாங்க. ஸோ உயிருக்கு பயந்து அங்கிருந்து எல்லாம் காலி பண்றாங்க. பட் ஒரு சில பேர் மட்டும் இந்த சூறாவளி ஒண்ணுமே பண்ணாது இப்படிதான் சொல்லுவாங்க, அந்த சூறாவளி காணாம போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கே இருந்துடுறாங்க. நம்மளுக்கு முக்கியமாக காட்டப்படுறது அப்பா அம்மாவை இழந்த ஒரு பொண்ணு, மாசமா இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு ட்ரக் டிரைவர் அண்ட் ஒரு 3 ஆர்ஃபனேஜ் பசங்களை வந்து எடுத்து வளர்க்குற ஒரு ஃபேமிலி. அது ஃபேமிலி கிடையாது, அந்த 3 பசங்க எடுத்து வளர்த்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து காசு தருதுன்னு சொல்லப்படுது. ஆர்ஃபனேஜ் பசங்களை எடுத்து வளர்த்தாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டே அவங்களுக்கு காசு தருது அப்படின்றது புதுசாக இருந்தது. இவங்களை தவிர அந்த ஊரில் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த புயல் வந்து அந்த ஊரில் வந்துட்டு கரை கிடக்குது. இப்போ அந்த புயலால் அந்த ஊரே வெள்ளம் ஆயிடுது. எப்படின்னா கடலுக்கும் இந்த ஊருக்கும் நடுவில் கூட மதில் சுவர் வந்து டேமேஜ் ஆகுது. அதனால அந்த தண்ணியெல்லாம் ஊருக்குள்ளே வந்துடுது. அந்த ஊரே தண்ணிக்குள்ளே முழுகி போயிடுது. இப்போ வெள்ளத்தால் முழுகி போன அந்த ஊர்ல இருந்து அந்த 10 பேர் தப்பிச்சால இல்லையே, இதான் பட கதையாக இருக்கும் எதிர்பார்த்தோன்னா இங்கே தான் படம் டைரக்டர் வந்து புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்காரு. என்னன்னா கடல்ல இருந்து புல் ஷார்க் அதாவது காளை சுறாக்கள் வந்து இந்த ஊருக்குள்ள வந்துடுது சொல்லிட்டு அவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. இப்போ வெள்ளத்துல இருந்தும் இந்த சுறாக்கள் கிட்ட இருந்தும் அந்த 10 பேர் தப்பிச்சாலும் இல்லையே தான் படத்துடைய மெயின் கதையே. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 1 hour 80 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படத்தில் என்னெல்லாம் வைக்க முடியுமோ, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியுமோ, எவ்வளோ பயத்தை காட்ட முடியுமோ எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க. முக்கியமாக 6 எலமெண்ட் வந்து சூப்பராகவே இருந்தது. சில முக்கியமான கதாபாத்திரம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பசங்க வீட்டில் மாட்டிப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்து சுறாமீன்களை வந்துடும். அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு மாட்டிப்பாங்க, ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு மாட்டிப்பாங்க. ஸோ வீட்டுல மாட்டின ஒரு பொண்ணும் கார்ல மாட்டின பொண்ணும் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. அண்ட் இவங்களை தேடி ஒரு ரெஸ்கியூ டீம் வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. வெள்ளம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு, வெள்ளத்துக்குள்ள சுறாமீன்கள் இருக்கு, அதுக்கும் மேலே ஒரு மிகப்பெரிய சுறாமீன் வந்துட்டு இருக்குன்னு காட்டப்படுது. பட் அது வந்து 2 ஷார்ட்லாம் காட்டுறாங்க தவிர அதை யூஸ் பண்ண விட்டுட்டாங்க. இது 1 hour படம் என்பதனால கதையும் குட்டியாக தான் இருந்தது. பட் இது 2 hourக்கான படம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸை வந்து நிறைய வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த படம் பார்க்கும்போது 2019 வந்துட்டு சாம் ரேமி வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அந்த படம் பேர் கிரால். அந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட கதையும் சிமிலர் தான். இந்த படத்தில் வந்து வெள்ளத்துக்குள்ள சுறாமீன்கள் வருது, அந்த படத்தில் வந்து வெள்ளத்துக்குள்ள முதலைகளை வந்து உள்ளே வரும். அந்த முதலைக்கிட்ட இருந்து ஒரு அப்பாவும் பொண்ணு தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு தான் படத்தோட கதையாக இருந்திருக்கும். அந்த படமும் இதே மாதிரியே சிமிலர் கதை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.